Hi friends, welcome to CP. அன்பின் மாணவர்களே, இன்றைய தினம் நாம் தரம் 3 சுற்றாடல் பாடத்தில் உள்ள போக்குவரத்து என்ற அலகை படிக்க இருக்கிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான போக்குவரத்து தொடர்பான அனைத்து விடயங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. எனவே வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்கள். அத்தோடு எமது சிப்பி FRS சேனலின் மற்றைய வீடியோக்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதற்கான பிளேலிஸ்ட் லிங்க் வழங்கப்பட்டுள்ளது. கிளிக் செய்து பார்த்து கொள்ளுங்கள். மனிதர்கள் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு பயணம் செய்வதையும் பொருள்களை கொண்டு செல்வதையும் நாம் போக்குவரத்து என்று அழைக்கிறோம். போக்குவரத்தின் வரலாறு ஆதி காலத்தில் இருந்து இன்றைய நவீன காலம் வரை போக்குவரத்து எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது என்று இப்பொழுது பார்ப்போம். ஆதிகால மனிதன் காடுகள் வழியே நடந்து தனக்கு தேவையான இடங்களுக்கு சென்றான். மாணவர்களே, ஆரம்ப காலத்தில் மனிதன் காடுகளில் வாழ்ந்து வந்தான். அவன் தனக்கு தேவையான இடங்களுக்கு செல்ல காடுகளினூடாகவே பயணிக்க வேண்டி இருந்தது. அவனது பாதச்சுவடுகள் பட்ட இடங்கள் ஒற்றையடி பாதைகளாக மாறின. மாணவர்களே, அவன் தொடர்ச்சியாக ஒரே வழியில் பயணிக்கும் பொழுது அவனது பாதங்கள் பட்ட இடங்களின் ஊடாக சிறிய பாதை ஒன்று உருவாகியது. அந்த பாதையை நாம் ஒற்றையடி பாதை என்று அழைப்போம். இன்றும் கூட வீதி வசதியற்ற கிராமங்களில் மக்கள் ஒற்றையடி பாதையினூடாகவே பயணிக்கின்றார்கள். முதலில் தனியே நடந்து சென்றவன் பின்னர் தான் வளர்க்கும் பிராணிகளுடன் சென்றான். அப்படி செல்லும் பொழுது அவனுக்கு களைப்பாக இருந்தால் அந்த பிராணிகளின் மேலே ஏறி சவாரி செய்யவும் தொடங்கினான். பின்னர் அடர்ந்த காடுகளில் பயணம் செய்வதற்கும் பொருள்களை சுமந்து செல்வதற்கும் பிராணிகளை பழக்கினான். அரச குடும்பத்தினர் மாத்திரம் பல்லாக்குகளில் வைத்து தூக்கிச் செல்லப்பட்டனர். மாணவர்களே, அந்த காலத்தில் வாகனங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. எனவே அரச குடும்பத்தவர்களை பல்லாக்கில் வைத்து அவர்களது சேவகர்கள் அந்த பல்லக்கை தூக்கிச் சென்றனர். இவ்வாறு அரச குடும்பத்தினர் தமது போக்குவரத்தை மேற்கொண்டனர். காலம் கடந்தது, சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. சக்கரங்களை பயன்படுத்தி வண்டியை உருவாக்கினான். காளை, குதிரை, கழுதை போன்ற விலங்குகளை வண்டியில் பூட்டினான். அப்படி உருவானதே மாட்டு வண்டி, குதிரை வண்டி, கழுதை வண்டி என்பனவாகும். அத்தோடு சக்கரத்தை பயன்படுத்தி தேர், துவிச்சக்கர வண்டி போன்றவற்றையும் உருவாக்கினான். இவ்வாறு படிப்படியாக ஆரம்பித்த போக்குவரத்து இன்று பல நவீன கண்டுபிடிப்புகளின் காரணமாக பெரும் வளர்ச்சி கண்டுள்ளது. சரி மாணவர்களே,
போக்குவரத்தின் வரலாற்றை பற்றி பார்த்துவிட்டோம். இப்பொழுது செயற்பாடு 1 உள்ள விடயங்களை கற்கப் போகிறோம். செயற்பாடு 1. பாடசாலையின் அண்மை சூழலில் பாதைகள் அமைந்துள்ள விதம் மற்றும் முக்கிய இடங்களை இனங்காணல். பாடசாலையை மையப்படுத்தி பருமட்டான வரைபடம் ஒன்றை வரைந்து பிரதான இடங்களை குறிப்போம். ஆம் மாணவர்களே, இங்கு நீங்கள் உங்கள் பாடசாலையையும் பாடசாலைக்கு அண்மையில் இருக்கக்கூடிய பிரதான இடங்களையும் ஒரு வரைபடத்தில் வரைந்து குறித்து காட்ட வேண்டும். அவ்வாறு தயாரிக்கப்பட்ட வரைபடம் ஒன்று இங்கு உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை சுற்றுப்புறத்தில் உள்ள பிரதான இடங்கள் சிலவற்றை பார்ப்போம். பன்சல, இது பௌத்த மக்களின் மத வழிபாட்டு ஸ்தலமாகும். கோவில், இந்துக்களின் மத வழிபாட்டு இடத்தை கோவில் என்று அழைப்போம். தேவாலயம், கிறிஸ்தவ மக்கள் தமது சமய வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக தேவாலயத்திற்கு செல்வார்கள். மஸ்ஜித், முஸ்லிம் மக்களின் மத வழிபாட்டு இடம் மஸ்ஜித் ஆகும். பேருந்து தரிப்பிடம், புகையிரத நிலையம், விமான நிலையம், அஞ்சல் அலுவலகம், பொது நூலகம், வைத்தியசாலை, சந்தை, வங்கி, நாம் பார்த்த அனைத்து இடங்களும் பாடசாலை சுற்றுப்புறத்தில் உள்ள சில பிரதான இடங்கள் ஆகும். இங்கு உங்களுக்கு அனைத்து இடங்களும் காண்பிக்கப்பட்டுள்ளன. தேவையெனின் இவற்றை நீங்கள் உங்கள் கொப்பிகளில் குறித்து வைத்துக் கொள்ளலாம். பாடசாலை சுற்றுப்புறத்தில் உள்ள சில பிரதான இடங்கள்: பன்சல, கோவில், தேவாலயம், மஸ்ஜித், சந்தை, வங்கி, பேருந்து தரிப்பிடம், புகையிரத நிலையம், விமான நிலையம், அஞ்சல் அலுவலகம், பொது நூலகம், வைத்தியசாலை. பாடசாலையில் இருந்து இந்த பொது இடங்களுக்கு செல்ல வேண்டிய பாதையை நாம் அறிந்திருக்க வேண்டும். செல்லக்கூடிய பாதைகள் பல இருப்பின் அதில் மிக கிட்டிய பாதை எது என தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதாவது மாணவர்களே, பாடசாலையில் இருந்து ஒரு பொது இடத்திற்கு செல்வதற்கு சில வேளைகளில் பல பாதைகள் இருக்கலாம். அவ்வாறான பாதைகளில் மிகவும் தூரம் குறைந்த, அதாவது விரைவாக செல்லக்கூடிய பாதை எது என்று நாம் கட்டாயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும்.
பாதையில் பயணம் செய்யும் போது நீங்கள் சந்திக்கும் பாதைகள் எவ்வாறு உள்ளன என்பதை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள் மாணவர்களே. நீங்கள் அன்றாடம் பல்வேறு விதமான பாதைகளை பயன்படுத்துகின்றீர்கள். அந்த அனைத்து பாதைகளும் ஒரே மாதிரியாக உள்ளனவா அல்லது வெவ்வேறு விதமானதாக உள்ளனவா என்பதை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு இயல்பில் இருக்கும். அவை தார் இடப்பட்ட பாதை, கான்கிரீட் பாதை, பரல் இடப்பட்ட பாதை, ஒற்றையடி பாதை. நீங்கள் பயணம் செய்யும் பாதைகளின் வகைகளை பார்த்தீர்கள். இங்கு உங்களுக்கு அனைத்து பாதைகளும் ஒரே இடத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளன. இந்த விடயங்களையும் நீங்கள் உங்கள் கோப்பியில் குறித்து வைத்துக் கொள்ளலாம். நாம் பயணம் செய்யும் பாதைகள்: தார் இடப்பட்ட பாதை, கான்கிரீட் பாதை, பரல் இடப்பட்ட பாதை, ஒற்றையடி பாதை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு எப்படி வருகின்றீர்கள்? உங்கள் நண்பர் எவ்வாறு வருகின்றார் என்பதை பற்றி என்றாவது சிந்தித்து பார்த்ததுண்டா மாணவர்களே? மாணவர்கள் பாடசாலைக்கு வரும் விதம். பாடசாலை என்றால் அங்கு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். அந்த அனைத்து மாணவர்களும் ஒரே விதமாக பாடசாலைக்கு வருவதில்லை. ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு முறையை பயன்படுத்தி பாடசாலைக்கு வருகின்றனர். அவ்வாறு மாணவர்கள் பாடசாலைக்கு வரும் விதம் பற்றி இனி பார்ப்போம். நடந்து வருதல். பாடசாலைக்கு மிக அண்மையில் வசித்து வரும் மாணவர்கள் பெரும்பாலும் பாடசாலைக்கு நடந்தே வருகின்றார்கள். பேருந்தில் வருதல். சில மாணவர்கள் பாடசாலையில் இருந்து வெகு தூரத்தில் வசித்து வருகின்றார்கள். அவ்வாறான மாணவர்கள் அன்றாடம் பாடசாலைக்கு வருவதற்காக பேருந்தை பயன்படுத்துகின்றார்கள். புகையிரதத்தில் வருதல். இன்னும் சில மாணவர்கள் பாடசாலைக்கு அன்றாடம் புகையிரதத்தில் வருகின்றார்கள். சைக்கிளில் வருதல். மோட்டார் சைக்கிளில் வருதல். சில மாணவர்கள் பாடசாலைக்கு தங்கள் பெற்றோருடன் மோட்டார் சைக்கிளில் வருகின்றார்கள். முச்சக்கர வண்டியில் வருதல். மாணவர்கள் பாடசாலைக்கு வரும் விதம் பற்றி ஒவ்வொன்றாக நாம் பார்த்தோம். இங்கு உங்களுக்கு அந்த அனைத்து விதங்களும் ஒரே இடத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளன. உங்களுக்கு தேவை ஏற்படின் இவற்றை உங்கள் கோப்பிகளில் குறித்து வைத்துக் கொள்ளலாம். மாணவர்கள் பாடசாலைக்கு வரும் விதம்: நடந்து வருதல், பேருந்தில் வருதல், புகையிரதத்தில் வருதல், சைக்கிளில் வருதல், மோட்டார் சைக்கிளில் வருதல், முச்சக்கர வண்டியில் வருதல்.
இப்பொழுது மாணவர்களே, உங்களுக்கு உங்கள் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு வரும் பாதையை வரைந்து காட்ட முடியும். அவ்வாறு மாணவன் ஒருவனால் வரையப்பட்ட பாதை இங்கு உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது. செயற்பாடு 2. பாடசாலையை மையமாக வைத்து கிடைப்படம் ஒன்றை தயாரிப்போம். மாணவர்களே, பாடசாலையின் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய முக்கிய இடங்களை பற்றி அறிந்து கொண்டீர்கள். அத்தோடு அந்த இடங்களுக்கு செல்வதற்கான பாதையையும் கற்றுக்கொண்டீர்கள். இப்பொழுது உங்களுக்கு பாடசாலையில் இருந்து பேருந்து தரிப்பிடத்திற்கு செல்லுவதற்கான பாதை கூறப்படும் விடயங்களை செவிமடுத்து சரியாக பாதையினூடாக பயணித்து பேருந்து தரிப்பிடத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள். முன்னுக்கு செல்லுங்கள். இடது பக்கத்தில் உள்ள தார் பாதை வழியே செல்லுங்கள். மீண்டும் வலது பக்கத்தில் உள்ள பாதைக்கு திரும்பி முன்னோக்கி செல்லுங்கள். அப்படி செல்லும் பொழுது பேருந்து தரிப்பிடத்தை உங்களால் அடைய முடியும். இதுபோல நீங்களும் பயணம் செய்யும் பாதையை கூற பழகிக்கொள்ள வேண்டும். செயற்பாடு 3. வீதியில் நடந்து செல்வோர், அதாவது பாதசாரிகள் கடைபிடிக்க வேண்டிய சட்ட திட்டங்கள். மாணவர்களே, வீதியில் நடந்து செல்பவர்களை நாம் பாதசாரிகள் என்று அழைப்போம். அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சில சட்ட திட்டங்களை இனி பார்ப்போம். வீதியில் நடந்து செல்லும் போது எப்போதும் வலது பக்கமாகவே நடந்து செல்ல வேண்டும். பிரதான வீதியில் பயணம் செய்யும் போது நடைபாதையை பயன்படுத்த வேண்டும். மாணவர்களே, பிரதான வீதி என்பது பெரும் வீதிகள் ஆகும். பெரும் வீதிகளில் பயணம் செய்யும் பொழுது பாதசாரிகளுக்கு என்று ஒதுக்கப்பட்டுள்ள நடைபாதையை நாம் பயன்படுத்தி அதிலேயே நடந்து செல்ல வேண்டும். வெள்ளை கோடுகள் அல்லது மஞ்சள் கோடுகள் வழியே வீதியை கடக்க வேண்டும். மாணவர்களே, நீங்களும் வீதியில் பயணம் செய்யும் பொழுது வெள்ளை கோடுகள் அல்லது மஞ்சள் கோடுகளின் ஊடாகவே வீதியை கடக்க வேண்டும். முதலில் வலது பக்கமும், இரண்டாவதாக இடது பக்கமும், மீண்டும் வலது பக்கமும் என்றவாறு பாதையின் இரு பக்கங்களையும் நன்கு சோதித்து பார்த்து வாகனங்கள் இல்லையெனின் விரைவாக பாதையை கடக்க வேண்டும். வலது பக்கம் பார்த்து இடது பக்கம் பாருங்கள். மீண்டும் வலது பக்கம் பாருங்கள். பாதையில் வாகனங்கள் வரவில்லை என்றால் விரைவாக பாதையை கடவுங்கள். இனி நாம் வீதி சமிஞ்ஞை தூணை பற்றி பார்ப்போம். பிரதான வீதிகளில் வாகன நெரிசலை குறைத்துக் கொள்வதற்காகவும் வீதி விபத்துக்களை தவிர்த்துக் கொள்வதற்காகவும் வீதி சமிஞ்ஞை தூண் உருவாக்கப்பட்டுள்ளது.
இந்த சமிஞ்ஞை தூணில் 3 நிற விளக்குகள் காணப்படும். அந்த விளக்குகளுக்கு ஏற்ப வாகனங்கள் செயற்பட வேண்டும். சிவப்பு நிறுத்துக, மஞ்சள் தயாராகுக, பச்சை செல்க. வீதி சமிஞ்ஞை தூணில் சிவப்பு நிற விளக்கு ஒளிரும் போது வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும். இதன் போது பாதசாரிகள் கடவையை பயன்படுத்தி வீதியை கடக்க முடியும். அடுத்ததாக நாம் பெலிக்கன் கடவையை பற்றி பார்ப்போம். பெலிக்கன் கடவை பாதசாரிகளுக்காக உருவாக்கப்பட்டது ஆகும். பாருங்கள் மாணவர்களே, இங்கு உங்களுக்கு பெலிக்கன் கடவை ஒன்று காண்பிக்கப்பட்டுள்ளது. பெலிக்கன் கடவையில் சிவப்பு நிற மனிதன் தோன்றும் பொழுது பாதசாரிகள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அதேபோல பெலிக்கன் கடவையில் பச்சை நிற மனிதன் தோன்றினால் பாதசாரிகள் வீதியை கடக்க முடியும். வீதி விபத்துக்கள் ஏற்படும் சந்தர்ப்பங்கள். மாணவர்களே, இனி நாம் வீதி விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் சிலவற்றை பார்க்க போகிறோம். மஞ்சள் கோடுகள் அல்லது வெள்ளை கோடுகளை பயன்படுத்தி வீதியை கடக்கும் போது வீதியின் இரு பக்கமும் பார்க்காமல் செல்லல். அப்படி நாம் வீதியின் இரு பக்கமும் பார்க்காமல் செல்லும் பொழுது வீதி விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. வீதியில் உள்ள வாகனங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளுதல். அவ்வாறு வாகனங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளும் பொழுது வீதி விபத்துக்கள் ஏற்படும். சாலையில் ஓடுதல் அல்லது விளையாடுதல். மாணவர்களே, விளையாடுவதற்காக உருவாக்கப்பட்ட இடம் விளையாட்டு மைதானம் ஆகும். ஆனால் ஒரு சிலர் வீதியில் விளையாடுவது, ஓடுவது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றனர். இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவதனால் வீதி விபத்துக்கள் ஏற்படும். வளைவுகளில் வீதியை கடத்தல். வளைவுகளில் வீதியை கடக்கும் போது எதிரே வரக்கூடிய வாகனங்களில் மோதுண்டு விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. புகையிரத பாதைகளில் பயணம் செய்தல். மாணவர்களே, புகையிரத பாதை என்பது தொடருந்துகள் பயணிப்பதற்காக விசேடமாக உருவாக்கப்பட்ட பாதை ஆகும். அந்த பாதைகளில் நாம் பயணம் செய்யும் போது வீதி விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. சாரதிகள் வாகனங்களை மிக வேகமாக ஓட்டுதல். அதிக வேகம் ஆபத்தை விளைவிக்க கூடும். எனவே சாரதிகள் வாகனங்களை சரியான வேகத்தில் ஓட்டுதல் வேண்டும். வீதி விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்த்தோம். இங்கு உங்களுக்கு அனைத்தும் ஒரே இடத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளன. தேவை ஏற்படின் நீங்கள் உங்கள் கோப்பிகளில் இவற்றை குறித்து வைத்துக் கொள்ளலாம். வீதி விபத்துக்கள் ஏற்படும் சந்தர்ப்பங்கள்: 1. மஞ்சள் கோடுகள் அல்லது வெள்ளை கோடுகளை பயன்படுத்தி வீதியை கடக்கும் போது வீதியின் இரு பக்கமும் பார்க்காமல் செல்லல். 2. வீதியில் உள்ள வாகனங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளுதல்.
3. சாலையில் ஓடுதல் அல்லது விளையாடுதல். 4. வளைவுகளில் வீதியை கடத்தல். 5. புகையிரத பாதைகளில் பயணம் செய்தல். 6. சாரதிகள் வாகனங்களை மிக வேகமாக ஓட்டுதல். வீதி விபத்துகளில் இருந்து எம்மை பாதுகாக்க மேற்கொள்ளும் நடவடிக்கைகள். மாணவர்களே, வீதி விபத்துகளை பற்றி பார்த்துவிட்டோம். இப்போது அந்த விபத்துகளில் இருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று பார்ப்போம். வீதியை பயன்படுத்துபவர்களை 3 வகையாக பிரிக்கலாம். 1. வாகனத்தை ஓட்டும் சாரதிகள். 2. வீதியில் நடந்து செல்லும் பாதசாரிகள். 3. வாகனங்களில் பயணம் செய்யும் பயணிகள். சாரதிகள், பயணிகள், பாதசாரிகள் ஆகியோர் போக்குவரத்து விதிமுறைகளை சரியாக பின்பற்றும் போது வீதி விபத்துகளில் இருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஏனெனில் இந்த 3 தரப்பினரே வீதியை பயன்படுத்துபவர்கள் ஆகும். எனவே இந்த 3 தரப்பினரும் கட்டாயமாக வீதி விதிமுறைகளை சரியாக பின்பற்றுதல் வேண்டும். வாகனத்தை ஓட்டும் சாரதிகள் பின்பற்ற வேண்டிய வீதி விதிமுறைகள். சாரதிகள் வாகனத்தை வீதியின் இடதுபுறமாக ஓட்டுதல் வேண்டும். சாரதிகள் பின்பற்ற வேண்டிய வீதி விதிமுறைகளை சரியாக பின்பற்ற வேண்டும். மற்றைய வாகனங்களை முந்திச் செல்லும் போது வலது புறத்திலேயே முந்திச் செல்ல வேண்டும். விசேட வாகனங்களுக்கு இடம் கொடுத்து தமது வாகனங்களை செலுத்த வேண்டும். மாணவர்களே, இங்கு உங்களுக்கு விசேட வாகனங்கள் 2 காண்பிக்கப்பட்டுள்ளது. ஒன்று நோயாளர் காவு வண்டி, மற்றையது தீயணைப்பு வண்டி. இவ்வாறான விசேட வாகனங்கள் வீதியில் பயணிக்கும் பொழுது சாரதிகள் அந்த வாகனங்களுக்கு இடம் கொடுத்து தமது பயணத்தை தொடர வேண்டும். வீதியில் செல்லும் பாதசாரிகள் தொடர்பான அவதானத்துடன் வாகனங்களை செலுத்த வேண்டும். சரி மாணவர்களே, வாகனத்தை ஓட்டும் சாரதிகள் பின்பற்ற வேண்டிய வீதி விதிமுறைகளை ஒவ்வொன்றாக பார்த்தோம். இங்கு உங்களுக்கு அனைத்து விதிமுறைகளும் காண்பிக்கப்பட்டுள்ளன. தேவை ஏற்படின் இவற்றை உங்கள் கோப்பிகளில் குறித்து வைத்துக் கொள்ளலாம். வாகனத்தை ஓட்டும் சாரதிகள் பின்பற்ற வேண்டிய வீதி விதிமுறைகள். 1. வாகனத்தை இடதுபுறமாக ஓட்ட வேண்டும். 2. சாரதிகள் பின்பற்ற வேண்டிய வீதி விதிமுறைகளை சரியாக பின்பற்ற வேண்டும். 3. மற்றைய வாகனங்களை முந்திச் செல்லும் போது வலது புறத்திலேயே முந்தி செல்ல வேண்டும். 4. விசேட வாகனங்களுக்கு இடம் கொடுத்து தமது வாகனங்களை செலுத்த வேண்டும். 5.
வீதியில் செல்லும் பாதசாரிகள் தொடர்பான அவதானத்துடன் வாகனங்களை செலுத்த வேண்டும். வீதியில் நடந்து செல்லும் பாதசாரிகள் பின்பற்ற வேண்டிய வீதி விதிமுறைகள். மாணவர்களே, இப்பொழுது நாம் பாதசாரிகள் என்று அழைக்கப்படுகின்ற வீதியில் நடந்து செல்வோர் பின்பற்ற வேண்டிய வீதி விதிமுறைகளை சற்று பார்ப்போம். பாதையின் வலது பக்கம் மட்டுமே நடந்து செல்ல வேண்டும். எப்பொழுதுமே பாதசாரிகள் வீதியினுடைய வலது பக்கமாக மாத்திரமே நடந்து செல்ல வேண்டும். ஆனால் ஊர்வலம் அல்லது அணிவகுப்புகளாக செல்லும் பொழுது வீதியினுடைய இடது பக்கமாக செல்லலாம். பாதையை கடக்க மஞ்சள் கோடுகள் அல்லது வெள்ளை கோடுகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பாதசாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நடைபாதையில் நடக்க வேண்டும். மாணவர்களே, பிரதான வீதிகளில் பாதசாரிகள் நடந்து செல்வதற்கென்று நடைபாதைகள் ஒதுக்கப்பட்டிருக்கும். எனவே பிரதான வீதிகளில் பயணம் செய்யும் பொழுது பாதசாரிகள் நடைபாதையிலேயே பயணிக்க வேண்டும். பாதசாரிகள் பின்பற்ற வேண்டிய வீதி விதிமுறைகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு காண்பிக்கப்பட்டது. இப்போது உங்களுக்கு அனைத்து விதிமுறைகளும் இங்கே ஒன்றாக காண்பிக்கப்பட்டுள்ளன. இவற்றையும் கூட நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். வீதியில் நடந்து செல்லும் பாதசாரிகள் பின்பற்ற வேண்டிய வீதி விதிமுறைகள்: 1. பாதையின் வலது பக்கம் மட்டுமே நடந்து செல்ல வேண்டும். 2. பாதையை கடக்க மஞ்சள் கோடுகள் அல்லது வெள்ளை கோடுகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். 3. பாதசாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நடைபாதையில் நடக்க வேண்டும். இனி அடுத்ததாக வாகனங்களில் பயணம் செய்யும் பயணிகள் பின்பற்ற வேண்டிய வீதி விதிமுறைகளை பற்றி பார்ப்போம். ஓடும் வாகனங்களில் ஏறக்கூடாது. ஆம் மாணவர்களே, சிலரிடம் ஒரு பழக்கம் உள்ளது, ஓடும் வாகனங்களில் ஏறுதல். இது மிகவும் தவறானதொரு பழக்கம் ஆகும். அவ்வாறு ஓடும் வாகனங்களில் நாம் ஏறும் பொழுது விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளன. எனவே பயணிகள் ஓடும் வாகனங்களில் ஏறக்கூடாது. மாறாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்களிலேயே ஏறுதல் வேண்டும். பயணம் செய்யும் போது தலை, கை போன்ற உறுப்புகளை வாகன ஜன்னல்களுக்கு வெளியே நீட்டக்கூடாது. அவ்வாறு செய்யும் பொழுது விபத்துக்கள் ஏற்படக்கூடும். பேருந்து தரிப்பிடத்தில் முறையாக நின்று பேருந்தில் ஏற வேண்டும். வாகன மிதி பலகையில் பயணம் செய்ய கூடாது. அவ்வாறு பயணம் செய்யும் பொழுது விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளன.
அடுத்ததாக மற்றுமொரு விடயம், இதுவும் பயணிகள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டியது ஆகும். பொது வாகனங்களில் பயணம் செய்யும் போது கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும். இனி பயணிகள் பின்பற்ற வேண்டிய வீதி விதிமுறைகளை ஒன்றாக பார்ப்போம். தேவை ஏற்படின் இவற்றை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். வாகனங்களில் பயணம் செய்யும் பயணிகள் பின்பற்ற வேண்டிய வீதி விதிமுறைகள்: 1. ஓடும் வாகனங்களில் ஏறக்கூடாது. 2. பயணம் செய்யும் போது தலை, கை போன்ற உறுப்புகளை வாகன ஜன்னல்களுக்கு வெளியில் நீட்டக்கூடாது. 3. பேருந்து தரிப்பிடத்தில் முறையாக நின்று பேருந்தில் ஏற வேண்டும். 4. வாகன மிதிப்பலகையில் பயணம் செய்யக்கூடாது. 5. பொது வாகனங்களில் பயணம் செய்யும் போது கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும். எனவே நாம் வீதி விபத்துக்களை தவிர்த்து கொள்ள வேண்டுமாயின் வீதியில் பயணம் செய்யக்கூடிய வாகன சாரதிகள், அந்த வாகனங்களில் பயணம் செய்யும் பயணிகள், வீதியை பயன்படுத்தும் பாதசாரிகள் ஆகிய 3 தரப்பினரும் தமது வீதி விதிமுறைகளை சரியாக கடைபிடிப்போமாயின் வீதி விபத்துக்களை எம்மால் குறைத்து கொள்ள முடியும். வீதியில் பயணம் செய்யும் வாகனங்களினால் வெளியிடப்படும் ஒலி சமிஞ்ஞைகளை அறிவோம். ஆம் மாணவர்களே, வீதியில் ஏராளமான வாகனங்கள் பயணம் செய்கின்றன. அந்த வாகனங்கள் தமக்கிடையே தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்காக பல்வேறு விதமான சமிஞ்ஞைகளை வெளியிடுகின்றன. அவ்வாறான வாகனங்களினால் வெளிப்படுத்தப்படும் ஒலி சமிஞ்ஞைகளை இனி அறிந்து கொள்வோம். வாகனத்தை நிறுத்தும் போது ஒளிரும் விளக்கு. வாகனத்தை வலது பக்கமாக திருப்பும் போது ஒளிரும் விளக்கு. வாகனத்தை இடது பக்கமாக திருப்பும் போது ஒளிரும் விளக்கு. வாகனத்தை பின்னோக்கி எடுக்கும் போது ஒளிரும் விளக்கு. எமது அண்மை சுற்றாடலில் உள்ள பாதைகளில் காணப்படும் குறியீடுகள். மாணவர்களே, அன்றாடம் நாம் வீதியில் பயணிக்கும் போது பல்வேறு விதமான குறியீடுகளை காண்கின்றோம். அந்த குறியீடுகளையும் அவற்றுக்கான விளக்கங்களையும் சற்று பார்ப்போம். மேலும் குறியீடுகள் தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள எமது போக்குவரத்து குறியீடுகள் என்ற வீடியோவை பார்க்கலாம். அந்த வீடியோவின் லிங்க் கீழே உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் பாதசாரிகள் கடவை. பாதசாரிகள் கடவை. மாணவர்களே, இந்த 2 குறியீடுகளுக்கும் இடையில் சிறியதொரு வித்தியாசம் உள்ளது. முன்னாள் பாதசாரிகள் கடவை என்றால் பாதசாரிகள் கடவை வருவதற்கு சற்று முன்பாக வீதியில் இந்த குறியீடு காட்சிப்படுத்தப்படும். அப்போது நாம் நினைத்து கொள்ள வேண்டும், சற்று தூரத்தில் பாதசாரிகள் கடவை ஒன்று வரப்போகிறது என்பதை. அடுத்ததாக
பாதசாரிகள் கடவை என்பது எந்த இடத்தில் பாதசாரிகள் கடவை போடப்பட்டுள்ளதோ அவ்விடத்திலேயே இக்குறியீடு காட்சிப்படுத்தப்படும். முன்னாள் சிறுவர் கடவை. மாணவர்களே, முன்னாள் சிறுவர் கடவை குறியீடு பொதுவாக பாடசாலை இருக்கக்கூடிய இடங்களுக்கு அண்மையில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். ஒலி எழுப்ப தடை. ஒலி எழுப்ப தடை என்ற குறியீடு பொதுவாக நீதிமன்றங்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். வைத்தியசாலை. பேருந்து தரிப்பிடம். வாகனங்கள் நிறுத்துமிடம். வாகனங்கள் நிறுத்த தடை. முன்னாள் பாதுகாப்பான புகையிரத கடவை. முன்னாள் பாதுகாப்பற்ற புகையிரத கடவை. செயற்பாடு 4. வாகனங்களை வகைப்படுத்தல். அன்பின் மாணவர்களே, நாம் பயணம் செய்வதற்காக பல்வேறு வகையான வாகனங்களை பயன்படுத்துகின்றோம். அந்த வாகனங்களை இனி சற்று வகைப்படுத்தி பார்ப்போம். வாகனங்களை பிரதானமாக 3 வகையாக வகைப்படுத்தலாம். 1. நிலத்தில் பயணம் செய்யும் வாகனங்கள். 2. நீரில் பயணம் செய்யும் வாகனங்கள். 3. ஆகாயத்தில் பயணம் செய்யும் வாகனங்கள். நிலத்தில் பயணம் செய்யும் வாகனங்கள். மாணவர்களே, இங்கு உங்களுக்கு நிலத்தில் பயணம் செய்யக்கூடிய வாகனங்கள் சிலவற்றின் படங்கள் காண்பிக்கப்பட்டுள்ளன. அவற்றை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நீரில் பயணம் செய்யும் வாகனங்கள். மாணவர்களே, நீரில் பயணம் செய்யக்கூடிய வாகனங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தோணி, படகு, கப்பல், நீர்மூழ்கி கப்பல் போன்றன நீரில் பயணம் செய்யும் வாகனங்கள் ஆகும். இங்கு உங்களுக்கு ஒரு சில வாகனங்கள் காண்பிக்கப்பட்டுள்ளன. அவற்றையும் நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ஆகாயத்தில் பயணம் செய்யும் வாகனங்கள். மாணவர்களே, ஆகாயத்தில் பயணம் செய்யும் வாகனங்கள் என்றவுடன் பொதுவாக உங்களுக்கு விமானம் நினைவில் வரும். அது தவிர ஒரு சில ஆகாயத்தில் பயணம் செய்யும் வாகனங்களும் இங்கு உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளன. அவற்றையும் நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். நிலத்தில், நீரில், ஆகாயத்தில் பயணம் செய்யும் வாகனங்களுக்கு இடையிலான வேறுபாடுகள். ஆம் மாணவர்களே, 3 வகையான வாகனங்களுக்கும் இடையில் எவ்வாறான வேறுபாடுகள் உள்ளன என்று இனி பார்ப்போம். 1. சில்லுகளின் எண்ணிக்கை. சில்லுகளின் எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்து வாகனங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை பார்ப்போம். நிலத்தில் பயணம் செய்யும் வாகனங்களுக்கு சில்லுகள் காணப்படும். அச்சில்லுகளை துணையாக கொண்டு ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு நகரும். வாகனங்களின் அளவுக்கு ஏற்ப சக்கரங்களின் எண்ணிக்கையும் வேறுபடும். உதாரணமாக, பேருந்து,
தொடருந்து, முச்சக்கர வண்டி. பாருங்கள் மாணவர்களே, இந்த வாகனங்களின் அளவுக்கு ஏற்ப அவற்றினுடைய சக்கரங்களின் எண்ணிக்கையும் வித்தியாசப்பட்டு அமைந்துள்ளன. அடுத்ததாக சில்லுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாகனங்கள் உங்களுக்கு காண்பிக்கப்பட உள்ளன. முதலாவதாக ஒற்றை சில்லு வண்டிகள். இந்த வண்டிகளில் ஒரே ஒரு சில்லு மாத்திரமே காணப்படும். இரட்டை சில்லு வண்டிகள். மூன்று சில்லு வண்டிகள். நான்கு சில்லு வண்டிகள். ஆறு சில்லு வண்டிகள். அநேக சில்லு வண்டிகள். மாணவர்களே, அநேக சில்லு வண்டிகள் என்றால் அதிகமான சில்லுகளை உடைய வண்டிகள் ஆகும். சில்லுகளின் எண்ணிக்கை அடிப்படையில் நீரில் பயணம் செய்யும் வாகனங்களை பார்ப்போமாக இருந்தால், நீரில் பயணம் செய்யும் வாகனங்களுக்கு சில்லுகள் இல்லை. அவை துடுப்பை பயன்படுத்தி நீரில் பயணம் செய்கின்றன. அடுத்ததாக சில்லுகளின் எண்ணிக்கை அடிப்படையில் ஆகாயத்தில் பயணம் செய்யும் வாகனங்களை பார்க்கும் போது, ஆகாயத்தில் பயணம் செய்யும் வாகனங்கள் பயணத்தை ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் சில்லுகள் தேவை. வானத்தில் பறப்பதற்கு இறக்கை போன்ற அமைப்பு உதவுகின்றது. இரண்டாவதாக பயணம் செய்யும் பாதை. பயணம் செய்யும் பாதையின் அடிப்படையில் நிலத்தில், நீரில், ஆகாயத்தில் பயணம் செய்யும் வாகனங்களை இனி பார்ப்போம். நிலத்தில் பயணம் செய்யும் வாகனங்கள் வீதியில் பயணிக்கும். அவை சிறு வீதியாகவோ அல்லது பெருந்தெருவாகவோ இருக்கலாம். தொடருந்து மாத்திரம் புகையிரத பாதையில் பயணிக்கும். தொடருந்து என்றால் உங்களுக்கு தெரியும் தானே? ஆம் மாணவர்களே, தொடருந்து என்பது புகையிரதம் ஆகும். அது தனக்கென்று சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ள புகையிரத பாதையில் மாத்திரமே பயணிக்கும். பயணம் செய்யும் பாதையின் அடிப்படையில் நீரில் பயணம் செய்யும் வாகனங்களை பார்க்கும் போது அவை கடல் மார்க்க பாதை வரைபடத்தை கொண்டு பயணிக்கும். அப்படி பயணிப்பதால் ஆபத்துக்கள் குறைவடையும். ஆம் மாணவர்களே, கடலில் எம்மால் பாதையை போட முடியாது. எனவே கடலில் கற்பனையான ஒரு பாதையை வடிவமைத்து அப்பாதையின் வழியே கப்பல்கள் பயணிக்கும். அப்படி பயணிக்கும் போது விபத்துக்களை குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேபோல வானத்தில் பயணம் செய்யும் வாகனங்கள் ஆகாய மார்க்க பாதை வரைபடத்தை பயன்படுத்தி பயணிக்கும். இதுவும் கூட கற்பனையாக வரையப்பட்ட ஒரு பாதையே ஆகும். இதனூடாக பயணிப்பதால் விபத்துக்களை குறைத்து கொள்ளலாம். மூன்றாவதாக வடிவம். நிலத்தில், நீரில், ஆகாயத்தில் பயணம் செய்யக்கூடிய வாகனங்களின் வடிவங்களை நாம் பார்க்க போகிறோம். நிலத்தில் பயணம் செய்யும் வாகனங்கள் பெரும்பாலும் செவ்வக வடிவத்தில் காணப்படும்.
நீரில் பயணம் செய்யும் வாகனங்கள் நீரில் மிதக்கும் வண்ணம் தயாரிக்கப்பட்டுள்ளன. அதேபோல ஆகாயத்தில் பயணம் செய்யும் வாகனங்கள் பறப்பதற்கு வசதியாக சிறகுகள் போன்ற அமைப்பை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. நான்காவதாக, பொருள்களை அல்லது பயணிகளை கொண்டு செல்லும் விதத்தின் அடிப்படையில் நீரில், நிலத்தில், ஆகாயத்தில் பயணம் செய்யும் வாகனங்களை பார்ப்போம். அனைத்து வாகனங்களும் பொருள்களையும் பயணிகளையும் கொண்டு செல்லும் விதமாகவே உருவாக்கப்பட்டுள்ளன. நிலத்தில் பயணிக்கும் வாகனங்களில் தொடரூந்தில் அதிக பயணிகளையும் பொருள்களையும் கொண்டு செல்ல முடியும். ஆகாயத்தில் பயணிக்கும் வாகனங்களில் விமானத்தில் அதிக பயணிகளை ஏற்றி விரைவாக பறக்க முடியும். ஆனால் இது அதிக செலவுடைய போக்குவரத்து முறையாகும். பொருள்களையும் பயணிகளையும் கொண்டு செல்லும் விதத்தில் நீர் போக்குவரத்து முறைமையை அவதானிக்கும் போது தற்காலத்தில் பயணிகள் கப்பல் சேவை மிக குறைவாகவே உள்ளது. எனினும் அதிகளவு எடையுள்ள பொருள்களை கொண்டு செல்ல நீர் போக்குவரத்து முறை பயன்படுத்தப்படுகின்றது. பயணச்சீட்டை வழங்கும் விதம் அடிப்படையில் நிலத்தில், நீரில், ஆகாயத்தில் பயணம் செய்யும் வாகனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை வேற்றுமைகளை இனி அவதானிப்போம். நிலத்தில் பயணம் செய்யும் வாகனங்களில் பேருந்தில் ஏறிய பின்னர் நடத்துனரிடம் பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். தொடருந்தில் பயணம் செய்வதற்கு முன்னர் புகையிரத நிலையத்தில் பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். பயணச்சீட்டை வழங்கும் விதம் அடிப்படையில் ஆகாயத்தில் பயணிக்கும் வாகனங்களை பார்க்கும் போது விமானத்தில் பயணிக்க முன்கூட்டியே பணம் செலுத்தி பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி மாணவர்களே, நிலத்தில் பயணம் செய்யும் வாகனங்கள், நீரில் பயணம் செய்யும் வாகனங்கள், ஆகாயத்தில் பயணம் செய்யும் வாகனங்கள் அவற்றை நாம் பார்த்தோம். இப்போது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வாகனம் ஒன்றை வரைந்து மகிழலாம். செயற்பாடு 5. பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணம் செய்யும் போது செய்ய வேண்டியவையும் செய்யக்கூடாதவற்றையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். பொது போக்குவரத்து என்பது அரசினால் மக்களுக்கு குறைந்த செலவிலோ அல்லது இலவசமாகவோ வழங்கப்படுவதாகும். உதாரணம், பேருந்து சேவை. இது இலங்கை போக்குவரத்து சபையினால் வழங்கப்படுகிறது. புகையிரத சேவை. இது இலங்கை புகையிரத திணைக்களத்தினால் வழங்கப்படுகிறது. பாதை படகு சேவை. இது வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் வழங்கப்படுகிறது. பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணம் செய்யும் போது செய்ய வேண்டியவை. ஆம் மாணவர்களே, அன்றாடம் நாம் பல்வேறு விதமான பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணம் செய்கின்றோம். அதன் போது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை இனி பார்ப்போம்.
பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். பொது போக்குவரத்து வாகனங்களில் நாம் பயணிக்கும் போது கட்டாயமாக நாம் எந்த இடத்தை நோக்கி பயணிக்கின்றோமோ அந்த இடத்திற்கான பயணச்சீட்டை பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பேருந்து தரிப்பிடத்தில் முறையாக நின்று பேருந்தில் ஏற வேண்டும். உரிய தரிப்பிடங்களில் முறையாக இறங்க வேண்டும். ஆம் மாணவர்களே, பொது போக்குவரத்து சேவையை நாம் பயன்படுத்தும் போது உரிய தரிப்பிடங்களிலேயே முறையாக இறங்க பழகிக்கொள்ள வேண்டும். பேருந்தில் விசேடமாக ஒதுக்கப்பட்டுள்ள ஆசனங்களுக்கு உரியவர்கள் வந்தவுடன் அவ்வாசனங்களை உரியவருக்கு வழங்க வேண்டும். பேருந்தில் ஆசனம் ஒதுக்கப்பட்டுள்ளவர்கள் மதகுருமார், கர்ப்பிணி தாய்மார், வலது குறைந்தோர். பொது வாகனங்களில் பயணம் செய்யும் போது முகக்கவசம் அணிய வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் முகக்கவசம் என்பது கட்டாயமானதாகும். அதிலும் குறிப்பாக பொது வாகனங்களில் பயணம் செய்யும் போது நாம் முகக்கவசம் அணிந்தே செல்ல வேண்டும். பொது வாகனங்களை பயன்படுத்துவோர் 1 மீட்டர் இடைவெளியை பேணி வரிசை கிரமமாக நின்று வாகனங்களில் ஏற வேண்டும். பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணம் செய்யும் போது செய்ய வேண்டிய விடயங்களை ஒவ்வொன்றாக பார்த்தோம். இங்கு உங்களுக்கு அனைத்து விடயங்களும் காண்பிக்கப்பட்டுள்ளன. தேவை ஏற்படின் இவற்றையும் கூட உங்கள் கொப்பிகளில் குறித்து வைத்துக் கொள்ளலாம். பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணம் செய்யும் போது செய்ய வேண்டியவை: பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். பேருந்து தரிப்பிடத்தில் முறையாக நின்று பேருந்தில் ஏற வேண்டும். உரிய தரிப்பிடங்களில் முறையாக இறங்க வேண்டும். பேருந்தில் விசேடமாக ஒதுக்கப்பட்டுள்ள ஆசனங்களுக்கு உரியவர்கள் வந்தவுடன் அவ்வாசனங்களை உரியவருக்கு வழங்க வேண்டும். பொது வாகனங்களில் பயணம் செய்யும் போது முகக்கவசம் அணிய வேண்டும். பொது வாகனங்களை பயன்படுத்துவோர் 1 மீட்டர் இடைவெளியை பேணி வரிசை கிரமமாக நின்று வாகனங்களில் ஏற வேண்டும். பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணம் செய்யும் போது செய்யக்கூடாதவை: செய்ய வேண்டிய விடயங்களை பார்த்துவிட்டோம். அடுத்ததாக செய்யக்கூடாதவற்றை என்னவென்று பார்ப்போம். புகைப்பிடித்தல் கூடாது. பொது வாகனங்களில் பயணிக்கும் போது நாம் புகைப்பிடிக்க கூடாது. அது எமக்கு மாத்திரம் அன்றி எம்மோடு பயணிப்பவர்களுக்கும் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும். பயணச்சீட்டின்றி பயணிக்க கூடாது. பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணிக்கும் போது கட்டாயமாக பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பயணச்சீட்டின்றி பயணிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். வாகனங்களில் உள்ள ஆசனங்களை கிழிக்கவோ அல்லது ஆசனங்களில் கிறுக்கவோ கூடாது. வாகனத்தின் உள்ளே குப்பைகளை போடக்கூடாது.
முகக்கவசம் இன்றி பயணிக்க கூடாது. பொது போக்குவரத்து வாகனங்களில் நாம் பயணிக்கும் போது கட்டாயமாக முகக்கவசம் அணிந்தே பயணிக்க வேண்டும். தொலைபேசியில் சத்தமாக உரையாடக்கூடாது. பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணம் செய்யும் போது நாம் சத்தமாக தொலைபேசியில் உரையாடுவதால் எமக்கு அருகில் இருப்பவர்களுக்கு அது தொந்தரவாக அமையும். எனவே மெதுவாகவே தொலைபேசியில் உரையாட வேண்டும். மற்றவர்கள் மீது மோதிக்கொண்டு வாகனத்தில் ஏறவோ அல்லது இறங்கவோ கூடாது. ஓடும் வாகனங்களில் ஏறக்கூடாது. வாகன மிதிப்பலகையில் பயணம் செய்யக்கூடாது. மாணவர்களே, அதிகமானவர்கள் பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்தும் போது வாகனங்களின் உள்ளே இருக்கும் இருக்கையில் அமராது வாகன மிதிப்பலகையில் நின்று கொண்டு பயணிக்கின்றனர். இது மிகவும் தவறான செயலாகும். பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணம் செய்யும் போது செய்யக்கூடாத விடயங்களை ஒவ்வொன்றாக பார்த்தோம். இங்கு அனைத்து விடயங்களும் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளன. இவற்றையும் உங்கள் கோப்பிகளில் குறித்து வைத்துக் கொள்ளலாம். பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணம் செய்யும் போது செய்யக்கூடாதவை: புகைப்பிடித்தல் கூடாது, பயணச்சீட்டின்றி பயணிக்க கூடாது, வாகனத்தில் உள்ள ஆசனங்களை கிழிக்கவோ அல்லது ஆசனங்களில் கிறுக்கவோ கூடாது, வாகனத்தின் உள்ளே குப்பைகளை போடக்கூடாது, முகக்கவசம் இன்றி பயணிக்க கூடாது, தொலைபேசியில் சத்தமாக உரையாடக்கூடாது, மற்றவர்கள் மீது மோதிக்கொண்டு வாகனங்களில் ஏறவோ அல்லது இறங்கவோ கூடாது, ஓடும் வாகனங்களில் ஏறக்கூடாது, வாகன மிதிப்பலகையில் பயணம் செய்யக்கூடாது. மாணவர்களே, பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்தும் போது செய்ய வேண்டியவற்றையும் செய்யக்கூடாதவற்றையும் நாம் பார்த்தோம். பொது வாகனங்களுக்கும் பொது சொத்துக்களுக்கும் நாம் தீங்கு விளைவிக்க கூடாது. அப்படி தீங்கு செய்தால் அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு தடையை ஏற்படுத்தும். பொது வாகனங்களை பயன்படுத்தும் போது சட்டவிரோதமாக நடந்து கொள்ளுதல் தண்டனைக்குரிய குற்றமாகும். அதேபோல அரசு எமக்காக வழங்கும் பொது சேவையை மதித்து அதை கௌரவப்படுத்த வேண்டும். சில மனிதர்கள் வாகனங்களை பயன்படுத்தும் போது நிகழ்த்தும் பொருத்தமற்ற நடத்தைகளை இனி பார்ப்போம். வாகனத்தின் ஒலி எழுப்பியை கூடிய சத்தத்தில் பயன்படுத்துதல். மாணவர்களே, வாகனத்தின் ஒலி எழுப்பியை தேவை ஏற்படும் சந்தர்ப்பத்தில் மாத்திரமே பயன்படுத்த வேண்டும். அதை அடிக்கடி பயன்படுத்தும் போது அது சுற்றாடலுக்கு தீங்கை விளைவிக்க கூடியது. தீங்கான புகையை
சுற்றாடலுக்கு வெளியேற்றுதல். எமது நாட்டை பொறுத்தவரையில் வாகனங்களை நாம் வீதியில் ஓட்ட வேண்டுமாயின் அந்த வாகனங்களினுடைய புகையை பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். எனினும் சிலர் புகை பரிசோதனையை மேற்கொள்ளாது வாகனங்களை ஓட்டிச் செல்வதனால் அதிலிருந்து வெளியேறக்கூடிய புகையின் காரணமாக எமது சுற்றாடல் பாதிப்புக்கு உட்படுத்தப்படுகிறது. தனக்குரிய பாதையில் பயணம் செய்யாமை. சில சாரதிகள் தமது வாகனங்களை மிக வேகமாக செலுத்தும் நோக்குடன் மற்றைய வாகனங்களின் வழியை மறித்து தமது வாகனங்களை செலுத்துகின்றனர். இது மிகவும் தவறானதொரு செயலாகும். பாதசாரிகளுக்கு விபத்தேற்படுத்தும் விதத்தில் வாகனங்களை செலுத்துதல். தனக்கும் வாகனத்தில் பயணம் செய்யும் பயணிகளுக்கும் பாதையில் செல்லும் மற்றைய வாகனங்களுக்கும் ஆபத்தேற்படும் விதத்தில் அதிக வேகத்தில் வாகனங்களை செலுத்துதல். சில மனிதர்கள் வாகனங்களை பயன்படுத்தும் போது நிகழ்த்தும் பொருத்தமற்ற நடத்தைகளை ஒவ்வொன்றாக பார்த்தோம். இங்கு உங்களுக்கு அனைத்து நடத்தைகளும் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளன. இவற்றை உங்கள் கொப்பிகளில் குறித்து வைத்துக் கொள்ளலாம். சில மனிதர்கள் வாகனங்களை பயன்படுத்தும் போது நிகழ்த்தும் பொருத்தமற்ற நடத்தைகள்: வாகனத்தின் ஒலி எழுப்பியை கூடிய சத்தத்தில் பயன்படுத்துதல், தீங்கான புகையை சுற்றாடலுக்கு வெளியேற்றுதல், தனக்குரிய பாதையில் பயணம் செய்யாமை. பாதசாரிகளுக்கு விபத்தேற்படும் விதத்தில் வாகனத்தை செலுத்துதல். தனக்கும் வாகனத்தில் பயணம் செய்யும் பயணிகளுக்கும் பாதையில் செல்லும் மற்றைய வாகனங்களுக்கும் ஆபத்தேற்படும் விதத்தில் அதிக வேகத்தில் வாகனத்தை செலுத்துதல். மாணவர்களே, பெரும் பாதையில் பயணம் செய்யும் போது நாம் மிகவும் ஒழுக்கத்துடனும் பாதுகாப்பாகவும் பயணம் செய்ய வேண்டும். அதன் மூலம் அநேக விபத்துக்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம். செயற்பாடு 6. போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களின் மாதிரிகளை நிர்மாணிப்போம். மாணவர்களே, போக்குவரத்து பற்றிய ஏராளமான விடயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். அடுத்ததாக உங்களினுடைய சந்தோஷத்திற்காக போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படுகின்ற சில வாகனங்களை நீங்களே நிர்மாணிக்கப் போகிறீர்கள். இதற்காக நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களின் அல்லது உங்களது ஆசிரியரின் உதவியை பெற்றுக்கொள்ளலாம். இதற்காக பயன்படுத்தும் பொருள்கள்: இரப்பர் விதை, உடைந்த விளையாட்டு பொருள்களின் சில்லுகள், வெற்று தீப்பெட்டிகள், பேனா குழாய்கள், நிறத்தாள்கள். இவ்வாறான பொருள்களை பயன்படுத்தி நிர்மாணிக்கப்பட்ட வாகனங்கள் இங்கு உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளன. இதுபோல நீங்களும் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை நிர்மாணித்து மகிழுங்கள். செயற்பாடு 7. போக்குவரத்துடன் தொடர்புடைய பாடல்கள் அல்லது கவிதைகளை இனி பாடியும் எழுதியும் மகிழும் நேரம்.
வீதி விதிகள். வீதியிலே நடந்து போகும் சின்னத்தம்பி, என்றும் கவனமாக செல்ல வேண்டும் சின்னத்தம்பி. வீதியினை கடக்கும் போது சின்னத்தம்பி, என்றும் இருபுறமும் பார்க்க வேண்டும் சின்னத்தம்பி. மஞ்சள் கோட்டால் நடந்து சென்றால் சின்னத்தம்பி, என்றும் ஆபத்தில்லை மறந்திடாதே சின்னத்தம்பி. சந்தியினை கடக்கும் போது சின்னத்தம்பி, என்றும் பச்சை மனிதன் வர வேண்டும் சின்னத்தம்பி. வீதி விதியை மதித்து நடந்தால் சின்னத்தம்பி, என்றும் விபத்துக்களை தவிர்த்திடலாம் சின்னத்தம்பி. என்றும் விபத்துக்களை தவிர்த்திடலாம் சின்னத்தம்பி. இந்த பாடலை VNS உதயசந்திரன் எழுதியுள்ளார். செயற்பாடு 8. மெதுவாக ஓடுதல், குழுவாக நடத்தல், திரும்புதல் போன்ற திறன்களை விருத்தி செய்வதற்காக ஆசிரியரின் வழிகாட்டலுடன் புகையிரதம் போல அசைந்து விளையாடுதல். மாணவர்களே, இப்போது நீங்கள் உங்கள் வகுப்பாசிரியரின் ஆலோசனையின்படி உங்கள் வகுப்பில் உள்ள நண்பர்களோடு இணைந்து புகையிரதம் போல அசைந்தும் ஓடியும் திரும்பியும் விளையாடப் போகிறீர்கள். செயற்பாடு 9. போக்குவரத்து பயண பாங்குகளை லயத்துடன் செய்து காட்டல். சாதாரண பயணம். சாதாரணமாக ஒரு வாகனம் பயணம் செய்வது போன்று நீங்களும் லயத்துடன் செய்து காட்ட வேண்டும். மெதுவாக செல்லல். வாகனங்கள் அதிகமாக நிறைந்துள்ள வீதிகளில் வாகன நெரிசல் ஏற்படுவதால் அவை மிகவும் மெதுவாக செல்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இல்லையா? இப்போது நீங்கள் அந்த வாகனங்களைப் போல மெதுவாக செல்ல வேண்டும். அடுத்ததாக வேகமாக செல்லல். சில சாரதிகள் தமது வாகனங்களை வேகமாக ஓட்டிச் செல்வார்கள். இப்போது நீங்களும் உங்களை ஒரு வாகனமாக கருதி வேகமாக செல்ல வேண்டும். காலில் இடர்பாடுடனான சந்தர்ப்பங்களில் நடந்து செல்லல். உங்கள் கால்களில் ஏதேனும் இடர்பாடு இருந்தால் நீங்கள் எவ்வாறு நடந்து செல்வீர்கள் என்று லயத்துடன் செய்து பாருங்கள். திறந்த வெளியில் இடவசதியுள்ள சுற்றாடலில் மகிழ்ச்சியுடன் சுதந்திரமாக பயணம் செய்தல். இதுபோன்று நீங்களும் லயத்துடன் செய்து பார்க்க வேண்டும். இறுதியாக காலில் ஏதேனும் குத்திய சந்தர்ப்பங்களில் நடந்து செல்லல். உங்களுடைய கால்களில் முட்களோ அல்லது கற்களோ குத்தும் பொழுது நீங்கள் எவ்வாறு நடந்து செல்வீர்கள் என்பதை லயத்துடன் செய்து பார்க்கலாம். போக்குவரத்து பயண பாங்குகளை லயத்துடன் செய்து பார்த்துவிட்டோம். இப்போது அவற்றை உங்கள் கொப்பிகளில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். போக்குவரத்து பயண பாங்குகளை லயத்துடன் செய்து காட்டல். சாதாரண பயணம், மெதுவாக செல்லல், வேகமாக செல்லல், காலில் இடர்பாடுடனான சந்தர்ப்பங்களில் நடந்து செல்லல், திறந்த வெளியில் இடவசதியுள்ள சுற்றாடலில் மகிழ்ச்சியுடன் சுதந்திரமாக பயணம் செய்தல், காலில் ஏதேனும் குத்திய சந்தர்ப்பங்களில் நடந்து செல்லல்.
அன்பின் மாணவர்களே, தரம் 3 சுற்றாடல் பாடத்தில் உள்ள போக்குவரத்து என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து செயற்பாடுகளையும் நாம் இன்று படித்து விட்டோம். இப்பொழுது அந்த பாடத்தில் உங்களுக்கு பூரண அறிவு கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் இதுபோல பயனுள்ள ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.